கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம். இந்த மாசத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் 3 கிரகங்கள் அதாவது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு. இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது 4 கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். செவ்வாய் 22/4/2024 பார்த்தோம்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25/4/2024 சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார். அதற்கு பிறகு 6ஆம் தேதி 6/5/2024 புதனுடைய மாற்றம், அதாவது அவரும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பெயர்ச்சி. 1/5/2024 ஒரு வருட கிரகத்தினுடைய பெயர்ச்சியாக இருக்குது இந்த மாதத்தில். அது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதுக்கு தனியாக குரு பெயர்ச்சி பலன்கள் தனியாக போடுறேன். இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை அப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் இந்த மாதத்தில் 23/4/2023 அன்னைக்கு வருது. அன்றைக்கே வாஸ்து நாள் கார்த்தால 8 மணி 4 நிமிஷத்துலேருந்து 9 மணி 34 நிமிஷம் வரலும் இருக்குது. அதாவது 1.5 மணி நேரம் கடைசி 36 நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது. அதை தவிர புது கிரகப்பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணுறது, புது மனை புகுவிழா பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்னைக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி, அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம். 21ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் 12/4 21/4/2024 வரலும் உண்டான நாட்கள் இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு 10-12 நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. பொதுவாகவே பரணி 3ஆம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும், ரோஹிணி 2ஆம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது. அதாவது ஒரு 8 பாதங்கள், பரணி 3 4, கிருத்திகை 4 பாதம், ரோஹிணி 2 பாதம். இந்த 8 பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும் பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை, அதாவது எந்த சுபங்களையும் பண்ணுறது இல்லை. அதாவது கல்யாணம், காது குத்தல், அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை. அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம். அக்ஷய திருதியை வருது. அமாவாசையிலிருந்து வளர்பிறை திருதியை 3ஆம் நாள், அதாவது 8/5/2024 அன்னைக்கு அமாவாசை சித்திரா அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது. துவரம்பருப்பு, வெல்லம், அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது. நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா, துவரம்பருப்பு வெல்லம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம். சாப்பாடு இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது துவரம்பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது, இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்று கருதப்படுகிறது. முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது. ஏன்னா அக்ஷய திருதியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர், தனகாரகன்னு சொல்கிறதுனால. அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது. அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு தரம் தானம் கொடுத்தால் 100 மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும். 12ஆம் தேதி அதாவது 12/5/2024 சித்திர மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது. ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 14/4/2024 13/5/2024 வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது 11ஆம் இடத்துல இருக்க ரொம்ப விசேஷம். அதற்கு பிறகு அவர் 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க 22ஆம் தேதியிலிருந்து
செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 22 நாளிலிருந்து இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா 1ஆம் தேதி வரலும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய எல்லா விஷயத்திலும் ரொம்ப ஏற்றமாக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே குரு சம்பந்தத்தோடு இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல குதூகலமான இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் சித்திரை மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர், உச்சத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியிலேயே வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 25ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோன்னா 25/4/2024 உங்களுடைய ராசிக்கே வரார். 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தனக்காரகனும் 2ஆம் இடத்துல போய்டுறார். தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகி பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் தட்டுப்பாடு இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும். பழைய கடன்கள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் சரி, 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் நீச்சத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு வரார். உங்களுடைய ராசிக்கு சுக்கிரனோடு சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து உங்களுடைய ராசியிலேயே உட்காரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். 3-6 அதிபதியும் உங்களுடைய ராசியில் உட்கார்றதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் போட்டித் தேர்வு எழுதுகிறவாளுக்கெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது தவிர உங்கள் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு சுபிக்ஷம் கிடைக்கும். அதாவது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி செய்யக்கூடிய முயற்சி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 3-6 அதிபதி அப்படியே புதன் நீச்சத்திலிருந்து உங்களுடைய ராசியில் வர்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் குருவினுடைய வீட்டில் இருக்கிறது இன்னும் விசேஷம். ஏன்னா குருவினுடைய வீட்டில் செவ்வாய் நட்பு வீடுன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். திடீர் வேலை மாற்றம் வரும். ப்ரமோஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷன்ஸில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய மேலதிகாரிகள் மூலியமாக பாராட்டப்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதை தவிர பேச்சாளரில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் சார்ந்தவர்கள், மருத்துவர்கள், யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் யூபிஎஸ்சி இதெல்லாம் அட்டன் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு 2ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறது. உங்களுடைய ராசியும் சுக்கிர பகவான் வந்துடுறார். அதனால் சிறு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தோன்னா திடீர் ஜாக்பாட் மாதிரி பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் லக்கு வரும். பாக்கியஸ்தானம் தந்தையின் மூலியமாக சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்தோன்னா பெரிய ஏற்றமான மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டிய சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தவிர்க்க வேண்டிய நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள்ன்றது சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தில் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிற விஷயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருந்ததே ஆனால் நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் பண்ணிட்டு போகிறது நல்லது. எளிய பரிகாரம்னு சொல்கிறது அகத்திக்கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம். இந்த சந்திராஷ்டம காலம் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 25/4/2024 அதாவது அன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து 27ஆம் தேதி வரலும் இருக்குது. 27ஆம் தேதி 28ஆம் தேதி அதிகாலை வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானுக்கு சந்திராஷ்டம காலம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம். நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வருவது ரொம்பவும் விசேஷம். அதை தவிர பார்த்தோம்னா இது சித்திரை மாதம் அப்படின்றதுனாலே இது வழிப்போக்கர்களுக்கு தண்ணீர் தானம் கொடுக்கறதும்
இளநீர் வாங்கி கொடுக்கறதும் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து எல்லா விதமான சுபிக்ஷங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.